அருணா, தற்போதும் சிறுத்தை வீட்டுக்குள் தான் உள்ளது. காவல்துறையினர் இப்பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். வனத்துறையினரும் வந்திருக்கிறார்கள், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்சமயம் RRT என அழைக்கக்கூடிய வனத்துறையினரோட ஒரு குழுவினர், இது போன்ற பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அந்த குழுவினர் தற்போது இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் சிறுத்தை இருக்கக்கூடிய அந்த வீட்டை சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். உயரதிகாரிகளும் ஒவ்வொருவராக வந்து தற்போது இந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆனால் சிறுத்தையை மயக்க செலுத்தி பிடிப்பதற்கான வனக்கால்நடை மருத்துவர் வந்தால் மட்டும்தான் அது முடியும். ஒருபுறம் சிறுத்தையை மயக்க செலுத்தி பிடிப்பதற்கான அந்த உத்தரவுகளை பெரும் முயற்சியிலும் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே நேரம் வனக்கால்நடை மருத்துவரும் இப்பகுதிக்கு வர வேண்டும். அவர் ஈரோட்டிலிருந்து தற்போது புறப்பட்டு இங்கு வந்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலாகும் என தெரிகிறது. அவர் வந்த பிறகுதான் சிறுத்தையை பிடிப்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அதே நேரம் இப்பகுதியில் கூடியிருக்கக்கூடிய மக்கள் வனத்துறையினரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது இந்த சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்தால் மட்டுமே நாங்கள் இங்கிருந்து செல்வோம், இல்லை என்றால் செல்ல மாட்டோம் என கூறி தற்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களிடம் முறையான தகவல்களை சொல்லி சமாதானப்படுத்தி வனத்துறையினர் தற்போது பேசி வருகிறார்கள். சிறுத்தை தற்போதும் உள்ளேதான் இருக்கிறது. அவ்வப்போது சீறிக்கொண்டு, அதாவது வனத்துறையினர் அந்த சிறுத்தையை பார்க்க செல்லும் பொழுது சீறிக்கொண்டு பாய்ந்து வருவதையும் பார்க்க முடிகிறது.